எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போது குரூப் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸ் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நடந்த குரூப் 4 குரூப் 1 அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே எவ்வளோ கொஸ்டின் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது வழக்கம், ப்ரூஃப் வீடியோ மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ப்ரூஃப் வீடியோ இப்போ நடைபெற்ற குரூப் 2 2Aக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது அப்படின்னு இருக்கு. ஸோ 1 வீக்குக்கு யாருடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க ரீசெண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். அதாவது என்ன அறிவிச்சிருப்பாங்க தமிழக அரசு அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ் வார விழாவாக அறிவிச்சிருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வார விழாவாக பாரதிதாசனுடைய பிறந்த நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இது ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இது ஃபில் ஃபார்ம் அடிக்கடி கேட்குறது, ஒரு சில அமைப்புகள் கொடுத்து அதோட முழு விரிவாக்கம் என்ன அந்த மாதிரி இப்போது அதிகமாகவே கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ அதை பார்க்கலாம். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் NHS, அப்புறம் CBHI, அப்புறம் PHC, NRHM இது உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபுல் ஃபார்மோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பாருங்களேன், NHS அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி அல்லது நேஷ்னல் ஹெல்த் மிஷன், இது ரெண்டையும் தான் நமக்கு 2 ஃபைஸ்லையும் பார்த்துருப்போம். படிச்சிருந்தாலும் அது ரெண்டையும் தான் படிச்சிருப்பீங்க. நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது. சப்போஸ் இது ராங். அப்புறம் CBHI அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து PHC அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ தேர்ட் ஒன் கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து NRHM கொடுத்து நேஷ்னல் ரியல் ஹெல்த் மிஷன் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் தான் அது வரும். ஸோ R ரூரல் வரும். அப்போ இதுவும் தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ எது கரெக்டாக இருக்குது? 2 3 தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் C தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் A கிடையாது, ஆப்ஷன் C தான் இதுக்கு ஆன்சர். சரியா? ஸோ இது பாருங்கள், நம்ம சேனல்லேருந்து இந்த NRHM கொடுத்துருப்போம். நம்ம தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் NRHM அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா NRHM தேசிய கிராமப்புற தானே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார சேவை மையம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் தானே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இது ராங்கு. அடுத்து பாருங்கள், PHC இங்கே கொடுத்துருப்போம். பப்ளிக் ஹெல்த் சென்டர் அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம். இந்த ரெண்டையுமே பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மேட்ச் த ஃபாலோவிங். இது 4மே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நல்லா கவனிங்க. இப்போது மதி பஜார், அப்புறம் பசுமை வீடுகள் திட்டம், அடுத்து நான் முதல்வன், அஜீவிகா, இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பொருத்த சொல்லியிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி. மதி பஜார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்களால் நடத்தக்கூடியது தான் ஒரு விற்பனை இடங்கள் தான் மதி பஜார் அப்படிங்கிறது. விற்பனை சந்தைகள் இல்லைன்னா விற்பனை அங்காடின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பசுமை வீடுகள் திட்டம், இது எதுக்காக அப்படின்னா சுத்தமான எரிசக்தி. பசுமைனாலே நம்ம சூரிய ஆற்றல், காற்றாற்றல், நீர் ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிற அந்த எரிசக்தி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தூய்மை எரிசக்தி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பசுமைனே மென்ஷன் பண்ணுறோம். பசுமை வீடுகள் திட்டம்ங்கிறது பசுமையான சுத்தமான எரிசக்தி. நான் முதல்வன் திட்டம்ங்கிறது திறன் மேம்பாட்டுக்காக 2022 லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்துருப்போம். அஜீவிகா அப்படிங்கிறது வறுமை ஒழிப்புக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு 4, அப்புறம் பசுமை வீடுகளுக்கு 1, நான் முதல்வன் 2, அஜீவிகா 3. ஸோ 4 1 2 3 ஆப்ஷன் B தான் இதுக்கு ஆன்சர். இது நம்ம எங்கே இந்த 4 ஸ்கீமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, முதலமைச்சருடைய சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டம், இதுதான் என்ன சொல்கிறோம்? பசுமை எரிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சூரிய மின்சக்தியை நம்ம சொல்கிறோமா. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்னா நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கலாம். அடுத்து நான் முதல்வன் திட்டம், இது எதுக்காக? திறன் பயிற்சிக்காகன்னு நம்ம அப்பப்போ அடிக்கடி நான் முதல்வன் திட்டம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்?
அஜீவிகா திட்டம் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அஜீவிகா அப்படிங்கிறது என்னது? ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் தான் அஜீவிகா. ஸோ இதை மேட்ச் பண்ணியிருக்கலாமா? அடுத்து வேற என்ன பார்த்துருந்தோம்? இந்த அங்காடி மதி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். மதி பஜார் பாருங்க, இங்க மதி அங்காடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கா. மதி அங்காடி தான் மதி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை காட்சிப்படுத்துறது, விற்பனை செய்யறதுக்காக முக்கிய சுற்றுலா தலங்கள்ல அங்காடிகள் நிறுவப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதி பஜார்ங்கிறது சுய உதவி குழுக்களுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 2023 மதிய அங்காடிகள் நம்ம பார்த்துருப்போம். தேசிய வாழ்வாதார இயக்கம் அஜீவிகா பற்றி நம்ம போன வருஷம் ஜூலை மந்த்துக்கு 2 ஃபைல்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் இப்போ கூட நம்ம போன மாதம் கூட பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதில் டிசம்பர் மந்த் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், முதலமைச்சருடைய சூரிய மின்சக்தி திட்டமும் டிசம்பரில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் பற்றி நம்ம மார்ச் மந்த், இந்த வருஷம் மார்ச் மந்த்துக்கு 2 ஃபைல்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அடுத்து தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் பற்றி இந்த வருஷம் செப்டம்பரில், லாஸ்ட் மந்த் செப்டம்பர், இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய செப்டம்பர் மந்த்லேயே பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் பற்றி ஏப்ரல் 2025, இந்த வருஷத்துலேருந்தே நம்ம ஒரு 2 கொஸ்டின் பார்த்தாச்சா? அதுக்கடுத்து இப்போ ஒரு 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கு நியாயமான விளக்கம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு. அடுத்து பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்ற. அடுத்து கிராமப்புற பெண்களின் மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல். இதில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்ததை படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 4th ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பல்சரி சொல்லலாம். ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த 2 இடத்துல இருக்கா. அப்போ இங்கே வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்றன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? அதிகாரம் அளிக்கிறதுக்காக தான், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ஏழ்மை நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுக்கல. சப்போ இது ராங்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது வேற என்ன இருக்குது 4th ஸ்டேட்மெண்ட்டோட அப்படின்னா ஃபஸ்ட்டும் 4th தான் அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 4th இது 2ஐயும் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து நம்ம அடிக்கடி பார்த்தது தான். கொஞ்சம் உங்களுக்கு கூற்றுகளாக கேட்டதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது? ஸ்கீம்ஸ் பிடிஎஃப்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மென்ஷன் பண்ணுற லைன் வேணும் இல்லையா, அந்த கூற்றில் குடும்பத்திற்காக பெண்களுடைய உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரமாக தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாடு ஸ்கீம் ஃபுல் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருப்போம், எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ அவங்க அமைதியாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுடைய உழைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 4th ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சுயமரியாதையோடைய வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏழ்மை நிலையை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், இன்னொன்று அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட்டும் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே டேரெக்டாக கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தவறான இணையை கண்டுபிடி. ஸோ இதில் வந்து நம்ம சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பற்றி நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் மத்திய கண்காணிப்பு ஆணையம், இதில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் இல்லை, மத்திய தகவல் ஆணையம் பற்றி பார்த்துருப்போம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றி பார்த்துருப்போம், NHRC பற்றியும் சிபிஐ பற்றி பார்த்துருப்போம், தகவல் ஆணையம் பற்றி பார்த்துருப்போம். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம இந்தியாஸ் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு வருஷமுமே வந்து யார் யார் இப்போ முக்கியமான பொறுப்புகளில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிபிஐடைய இயக்குனராக யார்? பிரவீன் சூட் வந்து பொறுப்பேற்றிருப்பார். இந்த சிபிஐ 1963 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது. சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ சிபிஐ எப்போ 1963 தொடங்கினாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கு? 1969 கொடுத்துருக்காங்க. அப்போ 4th ஒன் வந்து ராங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்னது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது எப்போ தொடங்கப்பட்டிருக்கு? 1993 தொடங்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க?
1993 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, ஃபோர்த் மேட்ச் ராங்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து மத்திய தகவல் ஆணையம் எப்போ அப்படின்னு பார்க்கலாம். மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி 2005 உருவாக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. இது மத்திய தகவல் ஆணையம் 2005. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2005 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் மத்திய தகவல் ஆணையமும் கரெக்டு, ஃபோர்த் ஒன்று ராங். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டும் கரெக்ட் அப்படின்னா இதுவும் தப்பு தான். 2 இணை தப்பு, அந்த மாதிரி தானே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்புனா இது தப்பு, இது ரைட்டு, இது ரைட்டு. அப்போது தேர்ட் ஒன்று ஃபோர்த் ஆப்ஷன் சி இதான் வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்குது. ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது நவம்பர் 2023 உள்ளது, இது டிசம்பர் 2024 உள்ள கரண்ட் அஃபேர்ஸு, இதுவும் 2024 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பில்லை. ஸோ அதை தான் பார்க்குறோம். செப்டம்பர் 20, 2023 மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த மசோதாவை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறதுன்னு இருக்கு. இது கரெக்டு. பெண்களுக்கு மக்களவையிலையும் சரி மாநில சட்டமன்றங்கள்லையும் சரி 33% ரிசர்வேஷனுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து லோக்சபா மாநில சட்டமன்றங்களில் SC STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கேயுமே பார்க்கல கரண்ட் அஃபேர்ஸில், சரியா? அடுத்து 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். 15 இயர்ஸ்க்கு தான் இது செயல்படுத்தப்படும். இந்த சட்டம் அமலுக்கு வந்து 15 இயர்ஸ் இந்த சட்டமானது செயலுக்கு வரும், அதாவது அமலில் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி தொகுதி மறுவரையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் 2029 தான் எலெக்ஷனில் இந்த சட்டமானது அமலுக்கு வரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டு, ஃபோர்த் ஒன்று கரெக்டு, செகண்டும் தேர்டும் ராங்கு, ஃபர்ஸ்ட் கரெக்டு. ஸோ அப்போது என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு முக்கியமான அம்சங்கள் எவைன்னு தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து. ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். இதை எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். டிசம்பர் 17 நம்ம எகைன் வந்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் பற்றி பார்த்துருப்போம். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா 2029 தேர்தல் நடக்கும். இது 33% ரிசர்வேஷனுக்காக. இது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்னால் டீட்டெயிலாக போட்டிருப்போம், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்னால் பாயிண்ட் வைஸாக போட்டிருப்போம், சரியா? இது ஒரு 106வது திருத்த சட்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2023 தானே இது நிறைவேற்றப்பட்டது. அதில் உள்ள மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது அடுத்த 15 ஆண்டுகளுக்கு செல்லும். நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு இது செல்லும். 33 ரிசர்வேஷன் நம்ம அதிலே பார்த்துட்டோம். தொகுதி மறுவரையறைக்கு அப்புறமா தான் இது வந்து செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு இங்கே இருக்குது. தொகுதி மறுவரையறை 33% ரிசர்வேஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள் 15 இயர்ஸுக்கு இது செல்லும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 25 இயர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை படிச்சிருந்தா அது ராங் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உத்தியம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா MSME நிறுவனங்கள் அவங்கள பதிவு செய்வதற்கான ஒரு தளம் தான் உத்தியம். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சாதான் நீங்கள் எதில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 3rd பிளேஸு உத்தியம் பதிவுகளில் அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள், தமிழ்நாட்டில் 30% பேர் பெண்கள் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் மாநிலத்திலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோட எண்ணிக்கையில் இந்தியாவிலே 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஸோ அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், 3வது இடம். அதுவும் உத்தியம் பதிவுகள் சொன்னாங்க இல்லையா, அதுவும் கரெக்டு தான். உத்தியம் அப்படிங்கிறது என்னது? சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை பதிவு செய்வதற்கான ஒரு போர்ட்டல் தான், ஒரு இடம் தான் உத்தியம் அப்படிங்கிறது. உத்தியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
உத்தியம் இங்கே இருக்கா, உத்தியம் பதிவு சான்று அப்படிங்கிறது எம்எஸ்எம்இல நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உத்தியம்ல பதிவு செய்வதற்காக அந்த போர்ட்டல் இருக்குது. அதில் உள்ள எண்ணிக்கையில் தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பெண்கள் தொழில் முனைவோர்களில் தமிழ்நாடு 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ 30% அப்படின்னு பார்த்தா அது ஹையஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் தானே. எப்படியும் 30% இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு 2nd பிளேஸில் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 2nd பிளேஸில் இருக்குன்னா 30% ரீச் பண்ணுறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. இப்போவே 8 மில்லியன் பெண்கள் தான் தொழில் முனைவோர்கள் நம்ம நாட்டில். அதில் 6 லேக் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதில் 30% இது கிடையாது, அப்படி தானே. அதனால 30%ங்கிறது கரெக்டாக இருக்காது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக தான் இருக்கும். அடுத்து கோயம்புத்தூரில் தான் மாநிலத்திலேயே அதிக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங், இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கே இது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ அப்போ டியாக இருக்கலாம், இல்லைனா ஏயாக இருக்கலாம். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரியா. இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்ன? ஸோ திடக்கழிவு திறந்தவெளி மலம் கழிக்கிறது, ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மலம் கழிப்பது. அப்புறம் ஸ்வச் பாரத் மிஷன் என்ன நம்ம பார்த்துருப்போம், தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போமா. தூய்மை இந்தியா திட்டம் மூலமாக திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் என்ன முயற்சிகள் மேற்கொள்கிறாங்கன்னு கேட்குறாங்க. வறுமை விகிதங்களை குறைத்தல் அப்படிங்கிறது இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க திறந்த வெளி மலம் கழிப்பதை குறைக்கணும். அப்போ பாத்ரூம் தான் அங்கே கட்டி கொடுக்குறாங்க, இலவசமாக கழிப்பறைகள் கட்டி கொடுக்குறாங்க. அடுத்து திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. ஸோ இது வந்து வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துறதுங்கிறது இதோட முக்கியமான நோக்கம் கிடையாது, சரியா. அடுத்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல், தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. சுகாதாரமும் தூய்மை கலாச்சாரம் தானே இங்கே மெயின் பாயிண்டாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு, இந்த இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. நம்ம ஸ்வச் பாரத் மிஷன் பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அமைச்சகத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இதோட முக்கியமான நோக்கம் என்ன, வீட்டு கழிப்பறைகள், பொது கழிப்பறைகள், சமுதாய கழிப்பறைகள், திடக்கழிவு மேலாண்மை. அதானே கரெக்டு. ஸோ அப்போது இதை படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து அந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் டி 4 ஆப்ஷன் என்ன கரெக்ட் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பாலிட்டியிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதில் நிதிக்குழு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நிதிக்குழு அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 280 வருமா. ஸோ ஆப்ஷன் ஏக்கு 4th வரும். ஸோ 4th. அடுத்து 63 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருட்கள் சேவை வரை. 62 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையிலான நதி தகராறு வரும். ஸோ 4123 இதில் நிதிக்குழு மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்த நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்திய அரசமைப்புடைய சட்டப்பிரிவு 280வது பிரிவுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து நிதி ஆயோக்குடைய எஸ்டிஜி கோல்ஸு ஒரு 17 கோல்ஸும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. நிதி ஆயோக்குடைய எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸு, கேரளா வந்து 2nd, தமிழ்நாடு 4th, கோவா வந்து 4th. ஸோ அப்போ இப்படி வரிசைப்படுத்துகிறோன்னா உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் வருமா. ஸோ 2, அடுத்து 3, அடுத்து 1, நெக்ஸ்ட்டு 4. 2, 3, 1, 4 தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை மந்த் 2024 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலமும் கேரளாவும் முதல் இடத்தில் உள்ளது, தமிழ்நாடு 3வது இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் அப்படி அந்த வருஷத்தில் கேட்டதுனால உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட்டும் கேரளாவை 2nd எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு 3rd தான் ஏற்கனவே. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்னது, கோவா மட்டும் தான் இருக்குது. ஸோ கோவாவை 4th பிளேஸில் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்படி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து தேசிய விவசாய சந்தை இணைய முகப்பின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த போர்ட்டலை. அது எதுக்காகனா விவசாய பொருட்களை விவசாயிகள் விற்பனை செய்வதற்கான ஒரு சந்தை தான் இந்த தேசிய விவசாய சந்தை நாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்.
விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது அதோட நோக்கம். சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுறாங்க. இந்த போர்ட்டல்ல வந்து சிறந்த விலையில அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய முடியும். விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் வழிகளை வழங்குதல். ஸோ அவங்க அதன் மூலமா இது ஒரு மார்க்கெட் தானே, இதுல அவங்க சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு வழி தானே ஈனாம் அப்படிங்கிறது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு விற்பனை செய்யறதுக்கு கிடைக்கும் தானே. ஸோ அப்போ பாருங்க 1, 2, 3 இது 3மே வந்து இதோட நோக்கம் தான். ஈனாம் பத்தி நம்ம இந்த வருஷம் ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஈனாம் அப்படிங்கிறது ஒரு நாடு ஒரு சந்தை என்னும் முன்னெடுப்பின் அடிப்படையில் தொடங்கியிருப்பாங்க. விவசாய பொருட்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்கும் வகையில தான் ஈனாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் அவங்க பொருளை விற்பனை செஞ்சு அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், விவசாயிகள் அவங்க வர்த்தகர்களை மேம்பாடு அடைவதற்காக தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பொருட்களை அங்கே சேல் பண்ணுறாங்க. அதான் இந்த ஸ்கீம். சரியா? ஈனாம் பற்றியே 2 இடத்துல பார்த்துருப்போம். ஏப்ரல் இது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப அடிக்கடி நம்ம பார்த்தது தான். அதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு வந்து இலவசமாக சிகிச்சை வழங்குறாங்கன்னு பார்த்துருப்போம். நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்துக்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு -லட்சம். ரீசெண்டாக தான் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 lakhs. இதை நம்ம அடிக்கடி பார்த்தது தான். ஸோ இது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லுமே இதை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் காப்பீட்டு தொகை. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து SDG கோல்ஸ், ஒரு 17 கோல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த 17 கோல்ஸ் அதில் ஒரு 4 கோல்ஸ் கொடுத்து அதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 6, 11, 14, 15. ஸோ இந்த கோல்ஸ்லாம் எங்கே கொடுத்துருக்கோம்? ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. இந்த இருக்கா 6th கோல் என்ன? க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். ஸோ தூய்மையான நீர் அப்புறம் சுகாதாரம், அதாவது தூய்மையாக இருக்கிறது தான் அது தூய்மையான நீர். 6க்கு தூய்மையான நீர், சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். ஸோ 6க்கு ஃபஸ்ட்டு வந்து 3 வருது. அதுக்கு அடுத்து என்னது? நிலையான வளர்ச்சி இலக்கு 11 என்ன கொடுத்துருக்காங்க? 11ங்கிறது சஸ்டைனபிள் சிட்டிஸ், நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். ஸோ 11க்கு வந்து நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து 3, 11க்கு வந்து 4, 3, 4 இது 2 தெரிஞ்சிருக்கா? ஸோ இப்போ 3, 4 எங்கே வருது? 2 இடத்துல வருது. அப்போது மறுபடியும் நம்ம 14 இலக்கை பார்க்கணும். அப்படின்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். 14 அது என்னது? லைஃப் பிலோ வாட்டர். 15ங்கிறது லைஃப் ஆன் லேண்ட், நிலத்தின் மீது வாழ்க்கை. இது வந்து கடலுக்கு அடியில், நீருக்கு அடியில் லைஃப் தான் 14. சரியா? 14 என்னது? நீருக்கு அடியில் உயிரிகள். ஸோ 3, 4, 2, 15க்கு என்னது? நிலத்தில் வாழும் உயிரிகள். ஸோ 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் டி 3, 4, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர். இது என்ன மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இது வருது? ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் கொடுத்துருச்சு. அடுத்து தி மேஜர் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்க எரிசக்தி ஆதாரம் என்ன? புதுப்பிக்க எரிசக்தினாலே காற்று, அப்புறம் சூரிய ஆற்றல், நீர் ஆற்றல் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாமே புதுப்பிக்கத்தக்க ஆதாரம் தான். தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா காற்றாலை மூலமாக தான் அதிகமாக மின்சாரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் சுமார் 11,000 மெகாவாட்டோட செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் மின்சக்தியில் 9,400ஓட 3வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதிகமாக முக்கியமான பசுமை எரிசக்தி ஆதாரம் இது நம்ம தமிழ்நாட்டில்னா காற்றாலை. ஏன்னா தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியாவில் தானே இருக்குது. அதனால இங்கே பாருங்க, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் ஆண்டு முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் எது? செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் எங்கே இப்போ செயல்படுதுன்னா பெரும்பாக்கத்தில். இது எங்கே கொடுத்துருக்கோம்? இங்கே இருக்கு பாருங்க, மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சென்னை பெரும்பாக்கத்தில் அது செயல்படுது. ஸோ இது எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்? செப்டம்பர் 2024 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். இது ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு நாலேஜ் இருந்தால் தான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண முடியும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள்,
குழந்தை பராமரிப்பு மையங்கள், அப்புறம் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணி தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இது கூற்று. காரணம் பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் இருந்தால் டெய்லி கண்டினியூ பண்ணால் தான் மேக்ஸிமம் இதை ஆன்சர் பண்ணலாம். நார்மலாகவே ஆன்சர் பண்ணிடலாம், நாலேஜ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே சரியான விளக்கம் தான். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம். அதில் நீங்கள் போய் எண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு நம்ம ப்ரூஃப் வீடியோ பார்த்துருப்போம். அதையும் செக் பண்ண வேண்டியவங்க பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி ப்ரூஃப் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்து இந்த குரூப் 2 எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 4க்காக தமிழ் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம், எஸ்ஏ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து இப்போது ரீசெண்ட் எக்ஸாமுக்காக தமிழ்நாடு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு தனித்தனி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கால் பண்ணி கேட்கலாம். இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.